பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 6லிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. கிரேக்கரானவர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? பதில் எபிரேயருக்கு. கேள்வி 2. பன்னிருவரும் நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் எது செய்வது தகுதியல்ல என்றார்கள்? பதில் பந்தி விசாரணை செய்வது. கேள்வி 3. நற்சாட்சி பெற்றிருக்கிற எத்தனை பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள்? பதில் 7 பேரை. கேள்வி 4. நற்சாட்சி பெற்ற 7 பேர் எதிலே நிறைந்திருந்தார்கள்? பதில் பரிசுத்த ஆவியும் ஞானமும். கேள்வி 5. பன்னிருவரும் எதிலே இடைவிடாமல் தரித்திருந்தார்கள்? பதில் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். கேள்வி 6. ஸ்தேவான் எதிலே நிறைந்திருந்தான்? பதில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும். கேள்வி 7. எது விருத்தியடைந்தது? பதில் தேவ வசனம். கேள்வி 8. யாருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று? பதில் சீஷருடைய தொகை. கேள்வி 9. யாரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள்? பதில் ஆசாரியர்களில். கேள்வி 10. யார் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று? பதில் ஸ்தேவான். கேள்வி 11. ஸ்தேவான் முகம் எப்படி இருக்க கண்டார்கள்? பதில் தேவதூதன் முகம் போல். God bless you.